विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सत्तोयहृतस्वमेण पथिकच्छायान्तरो वृष्टितः भीतः स्वस्तगृहं गृहस्थमतिथिम् अतिथिः दीनप्रभुं धार्मिकम् दीपं सन्तमसाकुलस्य चिखिलम् सीताव्रतः त्वं तथा चेतः सर्वभयापहं व्रजसुखं शम्भो पदाम्भोरुहम् अंकोलं निज बीजदन्ततिरयस्कान्तो बलं सूचिका साध्वीनैज विभुं लताक्षितिरहं सिन्धुः सरिद्वल्लभम् प्राप्नोति यथा तथा पशुपतेः पादारविन्दद्वयम् चेतो वृत्तिरुपेत्य तिष्ठति सदा सा भक्तिरित्युच्यते आनन्दाश्रुभिरातनोति पुलकम् नैर्मल्यतः छादनम् वाचा शङ्खमुखे स्थितैश्च जठरा पूर्तिर्चरित्रामृतैः रुद्राक्षैर्भसितेन देव वपुषो रक्षां भवद्भावना पर्यङ्के विरिवेश्य भक्तिजननी भक्तार्भकं रक्षति. சிவானந்தர் பிரகரணத்துல பகவானுடைய பாதங்கள் தான் சரணம் எல்லா துன்பங்களுக்கும் அப்படிங்கிறத தெரிவித்தார். சாதாரணமாக மனுஷன் தம் வாழ்க்கையில வரக்கூடியதான கட்டங்களை போக்குறதற்கு பல உபாயங்களை நாடுகிறான். சில உபாயங்கள் யுக்தியினால அதை அடையலாம்னு பார்க்கிறான், அனுபவத்தினால பார்க்கிறான். எல்லா அனுபவமும் நமக்கே வரதில்லை, மற்றவர்களுடைய அனுபவத்தை கண்டும் தான் தெரிஞ்சுக்கிறான். ஆனா இவைகள் எதுவும் இல்லாமல் ஒரு துன்பம் வறுமையானால் அந்த துன்பத்தை மீட்டுக் கொள்வதற்கு பகவானுடைய ஒரு கிருபைத்தான் காரணம் நினைச்சுட்டு அதுக்காக வேதங்கள்ல சொல்லியிருக்க கூடியதான பல செயல்களை பண்றான். யஜ்ஞ யாகாதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு காமிய கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்றான். இவைகள் எல்லாவற்றையோட வசத்தியா இருக்கிறது பக்தி. இந்த பக்தியானது 4 விதமாக இருக்குன்னு சொன்னார் பகவத்கீதையில. ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. கவலை வந்த பிறகு பகவான் நாடுறது ஒரு பக்தி. என்னுடைய கவலை போகணுங்கிறதுக்காக ஒரு பக்தி. அது நமக்கு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக பகவான் அடைகிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம்னு எல்லா அறிவும் நமக்கு நன்றாக வரணுமே என பகவத் அனுகிரகத்தை நாடி அதை பெறுகிறதுங்கிறது ஜிக்யாசு. அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி, வாழ்க்கையில காசு வேணும். காசுன்னு வெறும் ரூபானா மட்டும் இல்ல, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வேண்டி இருக்கு. அதுக்காக பகவானை பிரார்த்தனை பண்றதுங்கிறது அர்த்தார்த்தி. இந்த 3 பக்திகளோட வசதியா பகவான் மேலேயே ஒரு பிரீதியை வச்சுண்டு அதற்காகவே பகவானை நாடுவது. பகவானை ஒரு சாதனமாக கொண்டு வேற இன்னொன்று அடையிறது இல்ல, பகவானை அடையறதுக்காகவே பகவானை பக்தி பண்றது. முன்னால கவலை போகணுங்கிறதுக்கு பகவான் ஒரு கருவியா உபயோகித்துட்டோம். அறிவு வரணுங்கிறதுக்காக பகவானுடைய ஒரு கிருபையானது ஒரு கருவியா இருந்தது. ஐஸ்வர்யம் வரணும்னா பகவான் வழியாக ஐஸ்வர்யம் வரணும்னு நினைத்தான். இப்பொழுது அப்படி இல்லை, பகவானுக்காகவே. வேற எதுவும் எனக்கு வேண்டாம், பகவானுடைய அனுகிரகமே வேணும், பகவானையே பார்க்கணும், பகவான் இடத்துலயே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல பார்க்கறான். அவனுக்கு ஞானின்னு பேர். இப்படி சாத்திய பக்தி சாதன பக்தின்னு 2 விதமாக சொல்றா. அப்படி இருக்கக்கூடியதானவைகள்ல பகவான சரணாகதி அடையிறதுங்கிறது உத்தமமான ஒரு பக்தி. அந்த சரணாகதி எப்படி? சரணாகதிய 6 விதமா சொல்றா சாஸ்திரங்கள்ல. நாரத பக்தி சுத்தங்கள் இவைகள்ல ஆனுகூல்யஸ்ய சம்பத்தி, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சிஷ்யதீதி விஸ்வாச, கோப்திருத்வ வரணம் ததா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க.
அப்படி ஷட்விதா சரணாகதியில முக்கியமாக பகவான சர்வதா சர்வகாலமா அடைக்கலாம், என்னத்தான் காப்பாற்றணும், உங்களை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு அவரை தியானம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதை சொன்னார். எப்படி சரணாகதி அடைகிறேன்? பிராணம் போகும் பொழுது, நதி பிரவாகத்துல பிராணம் போகும் பொழுது எப்படியாவது அந்த கரை நமக்கு கிடைக்கப்படாதான்னு நினைக்கிற பாருங்க. அது போல மனசானது பகவானிடத்த நாடணும். அப்படின்னு சொல்றதுக்காக ரோதஸ்தோயஹதா, ஜலத்து வெள்ளத்தினால அழிச்சுண்டு போறவன் எப்படி அந்த கரைய கேட்கிறானோ, சிரமேண பதிகாயாம் தரோஹோ, வெயில்ல சுத்தி சுத்தி அலைஞ்சுட்டு இருக்கான், எங்கேயும் நிழல் காணல. ஒரு மரம் பார்த்ததுமே அந்த மரத்தினுடைய நிழல்ல போய் ஒரு 5 நிமிஷம் நிக்கிறான் பாருங்க. உடம்புல இருக்க கொடியதான வேர்வையெல்லாம் கொஞ்சம் சமிக்கட்டும், கொஞ்சம் இந்த தைரியம் வரட்டும்ங்கிற ஒரு எண்ணத்துல அந்த நிழல் நாடுறான் பாருங்க. அதே போல பகவான நாடுறேங்கிற. கிரமேண பதிகாயாம் தரோஹோ விருஷ்டிதா பீதா ஸ்வஸ்த கிரகம். மழை கொட்டோன்னு மழை வரும்னு எதிர்பாராமல் வந்துடுறது. கிளம்புறப்ப மழை இல்ல, பாதி வழியில மழை வந்துடுது. மழையானது எப்படி, முதல் மழை ஆரம்பிக்கிற காலத்துல மரத்தின் அடியில இருக்கலாம். மழை கொஞ்சம் பெருசா எடுத்தனா மரத்தடியில இருந்தாலும் மரத்துல இருக்கிற மழையெல்லாம் உங்க மேலதான் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அதற்காக ஒரு வீடை தாழணும். அங்க வீட்டுக்குள்ள போய் இருந்து கொஞ்சம் மழை கத்தானிக்கிற வரைக்கும் அங்க இருக்கணும். ஆகையால் எப்படி ஒரு வீடை தேடுகிறானோ, உருஷ்டிதா பீதா ஸ்வஸ்த கிரகம், அதிதியா இருக்கிறவன், ஆகாரத்துக்கு ஒண்ணும் இல்லாதவன், இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வழிபோக்கனா இருக்கான், அவன் ஒரு கிரகஸ்தனை நாடுறான். ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவன் தினந்தோறும் கிரகஸ்தாசிரமத்துல ஒரு நியமம் உண்டு. யாராவது அதிதி வந்தா அவளுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு ஆகாரத்தை கொள்ளணும், அன்னமிடணும்னு. அப்படி யாராவது நமக்கு அன்னமிட மாட்டாளான்னு எப்படி தேடுறானோ அப்படி கிரகஸ்தமதிதி தீனா பிரபும் தார்மிகம். ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன், ஒரு பைசா வரக்கூடியதான வழி இல்ல. யாராவது ஒரு பிரபு, தார்மிகமான ஒரு பிரபு, எல்லாருக்கும் தர்மத்தை பண்ணக்கூடியதான பிரபு நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு அவன் பின்னால எதிர்பார்க்கிறான். பார்த்தேன் அப்படி. தீன தீபம் சந்தமசா குலஸ்ட, காரிருட்டுல இருக்கிறவன், ஒரு செயலும் பண்ண முடியாம நிலையில இருக்கிறவன், ஒரு தீபம் கிடைச்சா ரொம்ப சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு தீபத்தை நாடுறான் அல்லவா. தீபஸ்தமசா குலஸ்ட சிக்கினம் சீதாபுரதா, குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறவன் எங்கேயாவது நெருப்பு இருந்தா நெருப்பு பக்கத்துல உட்காருவோம், குளிர் கொஞ்சம் சமிக்கும் அல்லவா அப்படின்னு எப்படி பாக்குறானோ, தொம் ததா சேத சர்வ பயாபகம். அப்படி இந்த மனசுல ஏற்பட்டதான எல்லா விதமான பயத்தையும் போக்கக்கூடியது தங்களுடைய திருவடி. இதற்கு முன்னால சொன்னதான ஒரு கரையோ அல்லது மரத்தினுடைய நிழலையோ, ஒரு வீடோ, ஒரு அதிதி, ஒரு கிரகஸ்தனோ, ஒரு பிரபுவோ அல்லது தீபமோ, இவைகள்லாம் அப்பப்ப வரக்கூடியதான சில துன்பங்களைத்தான் போக்கும். ஆனா தங்களுடைய திருவடியானது எல்லா துன்பங்களையும் எல்லா சமயத்திலும் போக்கும். ஆகையால் அது எனக்கு வேணும். சதா சேத சர்வ பயாபகம். சர்வ பயாபகம், வாழ்க்கையில அப்பப்ப எந்தெந்த பயம் வந்தாலும் அத்தனை பயத்தையும் நீக்கக்கூடியதான அந்த உங்களுடைய திருவடியை நான் சரணாகதி அடைகிறேன். விரத சுகம் சம்போ பதாம்போருகம் அப்படின்னு திருவடியினுடைய ஒரு சரணத்தை சொன்னார். அவன் பக்தின்னு சொல்லிட்டு இருக்கையில பக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன, பக்தி எப்படி இருக்கும், அது கருப்பா இருக்குமா வெளுப்பா இருக்குமா, அது எப்படி அடையிறது, பக்தின்னா என்னது அது தெரியலையே எங்களுக்கு. பக்தி செலுத்தணும்னு சொல்றேன், ஆனா பக்தின்னு என்னதுன்னு தெரியலையே. அப்படிங்கும் பொழுது அந்த பக்தியை பத்தி அழகான ஒரு லட்சணம் சொல்ற. பகவானுடைய குணகணங்களுடைய ஸ்வரூபத்தை அறிந்து அவரை சரணாகதி அடையறதுக்கு பக்தியின் பேர். குணகண ஞான பூர்வகமாக அவருடைய குணகணங்கள்லாம் அறிந்து இவ்வளவு உயர்ந்தவர் என்று அறிந்து அவரே நமக்கு அடைக்கலம் என்று நிச்சயம் செய்து கொள்வதற்கு பக்தின்னு பேர். அந்த பக்தி எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்ற. அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்ரி நைஜ விபும் லதாட்சிருஹம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதீஹ யதா ததா பசுபதேஹ பாதாரவிந்தத்வயம்
சேதோ விருத்திருபேத்ய திஷ்டதி சதா சா பக்தி ரித்யுச்சதே. அதுக்குதான் பக்தின்னு பேர். எதுக்கு? மனசுல ஏற்படக்கூடியதான ஒரு எண்ணம். சேதோ விருத்தி, இதுதான் எண்ணம்னு பேர். இந்த எண்ணத்துக்கு பக்தி. பக்திங்கிறது வேற எங்கேயோ கடையில வாங்கிட்டு வர்றதில்ல, நம்ம விட்டையே இருக்க. அந்த பக்தியை நீங்க தான் வர வச்சுக்கணும். எங்கேயோ போய் ஏதோ வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது இல்ல. எல்லோருக்கும் மனசு இருக்கு. அந்த மனசுல ஏற்படக்கூடியதான ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை நம்ம வர வச்சுட்டோம்னால் பக்தி வந்துடும். பக்திக்காக அலைய வேண்டியதில்லை. ஆனா எப்படிப்பட்டதான எண்ணம் இருக்கணும்? அந்த பக்தியானது அப்பப்ப வந்தா போருமா? இல்ல, எப்பொழுதும் இருக்கணும் அந்த பக்தி. எது மாதிரி? அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி. நேற்றுக்கு பார்த்தோம், பல பறவைகள், ஹம்சம், சக்கரவாக்க பட்சி, சக்கோர பட்சி, இப்படிப்பட்டதான பட்சிகள் எல்லாம் பார்த்து, இந்த பகவத் சிருஷ்டியில பல பட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு பட்சிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. அது எப்படி வாழறது இவைகள்லாம் பார்த்தோம். அதே மாதிரியே இங்க மரங்களை பத்தி பேசுறார். சாதாரணமாக மனுஷர்களுக்கு தெரியாத விஷயம். இந்த அங்கோலம்னு ஒரு விருட்சம் இருக்கு. இந்த அங்கோல மரம் எப்படின்னா, அதனுடைய காய்கள்லாம் அது கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுமே அதனுடைய பீஜங்கள், விதைகள் அதெல்லாம் கீழே தெரிச்சு விழுந்தாச்சு. ஆனா என்ன ஆறுதுன்னா, ஒரு மழையினுடைய இடி சத்தம் வந்ததுமே அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பீஜங்களும் வேகமா வந்து வந்து அதனுடைய அடிக்கட்டையிலேயே ஒட்டிக்கும். என்னாச்சு? அந்த பீஜங்கள் எல்லாம், தன்னுடைய பீஜங்கள் செதறி கீழே இருக்க வேண்டி இருந்துட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நிமித்தம் வந்ததுமே வேற எங்கேயோ போகாமல் மறுபடியும் தான் எந்த மரத்திலிருந்து உண்டாச்சோ அந்த மரத்திலேயே வந்து ஒட்டிக்கிறது. இது ஏன்னா, அந்த மரத்தை விட்டு விடணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லை. தான் எங்கிருந்து உண்டேனோ அங்கேயே தான் இருக்கணும். அதை விட்டு நாம் போகப்படாது. அதே மாதிரி எண்ணம் நமக்கு இருக்கணும். எந்த பரமாத்மா நம்மளை உண்டு பண்ணினாரோ, யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே, நாமெல்லாம் இங்க இருந்து வரோம். அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அம்மா அப்பா அவ அம்மா அப்பான்றல அங்கிருந்து முதல்ல போனேயானால் ஆதி பிரபு எல்லோருடைய பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியான், எல்லோரையும் படைச்சவர் அவர்தான். இப்படி சகல பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான அவரிடத்துல நம்ம மனசு செலுத்தணும். நம்ம மனசு அங்கே போகணும். இது எப்படின்னா, இந்த அங்கோல மரமானது அதனுடைய விதைகள், அதுல இருந்து உண்டான விதைகள் செதறி எல்லா பக்கத்திலையும் போயிருந்த போதிலும் ஒரு நிமித்தம் வந்தா எப்படி தானா வந்து அந்த மரத்திலேயே வந்து ஒட்டி கொள்றது லோகத்துல பார்த்துட்டு இருக்கேளோ, அங்கோல மரமானது ஒரு விசேஷமான ஒரு மரம். அது என்ன? அதனுடைய விதைகள் அங்கேயே இருக்கு. அப்ப அது எப்படி இன்னொன்னு பறக்கிறது? ஏதோ ஒண்ணு ரெண்டு செதறி எங்கேயோ போச்சு பார்த்தா அதுல இருந்து மறுபடியும் மறக்கிறது, அவ்வளவுதான். வஸ்துதா நிறைய பீஜங்கள் அதுலயே வந்து ஒட்டிக்கிறது. அதே போல நாமும் நம்மளை படைச்சதான நமக்கு காரணமா இருக்கக்கூடியதான அந்த ஜெகன் மாதா பிதாள் இருக்கா பார்த்தா அவள் இடத்துலயே நம்ம இருக்கணும். நம்ம மனசு அவளை விட்டு வேற எங்கேயும் போகப்படாது. இது பக்திக்கு லட்சணம். உங்க மனசுல வேற எண்ணம் இல்லாமல் எப்படி அங்கோல பீஜமான தன்னுடைய மூல காரணமா இருக்கக்கூடியதான மரத்திலேயே ஒட்டிக்கிறதோ, அதே போல உங்க மனசும் அந்த பரமாத்மா இடத்திலேயே ஒட்டிக்கணும். இதுக்கு பக்தின்னு பேரு. அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி. ஒண்ணு அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா. இது வரைக்கும் பறந்து இருக்கிறத சொன்னார். வாழ்நாள்ல அயஸ்காந்தோ பலம், இந்த அயஸ்காந்தம் மேக்னெட்னு சொல்றேன் பார்த்தல, அந்த மேக்னெட் இருந்தா பக்கத்துல இருக்கக்கூடியதான குண்டு சீவைகள்லாம் தானா ஓடி வந்து அதுல ஒட்டிக்கிறது. அந்த காந்தம் என்ன வாவான்னு கூப்பிட்டதோ, இல்ல கூப்பிட்டா மட்டும் இது வரணும்னு ஏதாவது நிர்பந்தம் உண்டோ? காந்தத்துக்கும் இரும்புக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டோ? தெரியாது. அந்த இரும்பு இந்த காந்தத்துல இருந்து வரல. ஆனா என்ன, காந்தம் அங்க இருந்து காந்தக்கல் இருந்ததுமே இரும்பு தானா ஒரு காரணமும் இல்லாமல் தானா வந்து ஒட்டிக்கிறது. இது ஒட்டிக்கிறதுனால இதுக்கு ஒரு லாபமும் இல்லை. அது தன்னிடத்துல ஒட்டின்றதுனால காந்தத்துக்கு லாபம் இல்லை.
இருந்த போதிலும் அந்த இரும்பானது எப்படி தானா வேகமா வந்து அங்கே ஒட்டிக்கிறதோ, அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா, அயஸ்காந்த உபலம், அயஸ்காந்த கல்லு, காந்த கல்லுங்கிறோம். நீங்க பார்த்ததெல்லாம் மேக்னெட்னு இரும்பு மேக்னெட் தான் பார்த்திருக்கேன். காந்த கல்லுங்கிறார் ஆச்சாரியார். இது என்ன அர்த்தம்? எது வந்து அணுக்கள் எல்லாம் கிட்ட கிட்ட நிவிட சம்யோகம் இருக்கோ அதுக்கு கல்லுன்னு பேர். மணல்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடியதான ஆட்டம்ஸ் உதிர்ந்து இருக்கு, ஒன்னொன்னு கட்டியா இருக்கல. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு நிபிடமான ஒரு சம்யோகம் இருக்குமையானால், ரொம்ப லூஸ் ஜாயிண்ட் இல்லாம அப்படியே நல்லா டைட்டா இருக்குமையானால் அதுக்கு என்ன பேரு? அதுக்கு கல்லுன்னு பேர். ஸோ இரும்பு முதலிய எல்லாவற்றுக்கும் கல்லுன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. ஸோ அதனுடைய ஆட்டம்ஸ் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு, அதனாலதான் தொட்டா உள்ள போல. பெலூனை தொட்டா உள்ள போறதோ இல்லையோ, உங்க உடம்ப தொட்டா உள்ள போறதோ இல்லையோ, காரணம் என்ன? அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் லூஸ்லி நிட். இந்த கல்லு, டேபிள், சேர் இதெல்லாம் தொட்டெல்லாம் உள்ள போறது இல்ல. ஏன்? அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் க்ளோஸ்லி நிபிடமான ஒரு சங்கயோகம் இருக்கான். ஆகையால் தான் இரும்பு முதலிய உலோகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கல்லுன்னு தான் வழக்கம் சம்ஸ்கிருதத்துல. எல்லாமே பூகர்பத்துல இருந்து உண்டானது. எல்லா பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு 144 சொல்லிட்டு இருக்கல இன்னைக்கு, இவைகள்லாம் பூமியில இருந்து வந்ததுன்னு. தங்கமாகட்டும், வெள்ளியாகட்டும், அல்லது செப்பாகட்டும், இது தகரமாகட்டும், எல்லாம் பூமியில இருந்து வந்தது. வந்தது பிறகு அதை கொஞ்சம் பதன்படுத்தி உங்களுக்கு நல்லா அழகா வரும்படி பண்ணிட்டு இருக்க. எல்லாம் பூமி தான். அந்த பூமியில இருக்கக்கூடியதான இந்த மேக்னெட்டுக்கே ஒரு விசேஷமா ஒரு ஸ்வரூபம் உண்டு. அது என்ன பண்றது? அந்த இரும்பு வந்து அதை தானா இழுக்கிறது, இழுத்துட்டு தன்னடத்துலயே பத்திரமா வச்சிருக்கு. இழுத்துட்டு அதுக்கப்புறம் வேண்டாம்னு தள்ளி விட்டுறதா? என்னைக்கு தள்ளி விடாது. அந்த காந்த கல்ல இரும்ப இழுத்துக்கிறது, தன்னடத்துலயே பத்திரமா வச்சுக்கிறது. அதே மாதிரியே விவகார காலத்துல நீங்க உங்க மனசானது எங்க போகணும்? பரமாத்மாவோட போய் ஒண்ணாகணும். அங்க விட்டு வெளியில வரப்படாது. பக்தின்னு என்ன அர்த்தம்? ஏதோ கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போறோம். அப்படித்தானே வச்சுட்டு இருக்கா. ரொம்ப பேர் பாருங்க, ஏதோ ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா கொஞ்ச நாளாம வித்து விடுறான், ஒரு கார் வாங்கினா வித்து விடுறான், ஒரு வீடு வாங்கினா வித்து விடுறான். அதுக்கப்புறம் என்னன்னா வேற வாங்கணுங்கிறான். அப்பப்ப புதுசா இருக்கணுங்கிற விவகாரம் தான் லோகத்துல இருக்கு. இப்ப எதையும் பர்மனண்டா வச்சுக்கணுங்கிற விவகாரமே இல்லை. அதுலயும் புதுசாக இந்த சைனா டெக்னாலஜி வந்த பிறகு என்னடா ஆச்சுன்னு, எல்லாம் 2 நிமிஷம், 1 வருஷம் 2 வருஷம் தான். முன்காலம் கடிகாரம் வாங்கினா அது 100 வருஷம் எங்காவது தாத்தா காலத்துல இருந்து இருக்கும்பா. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பைத்தியம்னு சொல்லணும். இன்னைக்கு என்ன யூஸ் அண்ட் த்ரோ தான். அதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான விவகாரங்கள். ஆனா பக்திங்கிறது அப்படி இல்லை. ஒரு தரம் உங்களுடைய பரமாத்மாவோட ஒட்டின்றீங்கன்னா அங்கேயும் அவ்வளவுதான். மோட்சம் வர பரியந்தான். அதுக்கப்புறம் பரமாத்மாவே உங்களை காப்பாற்றிட்டு இருப்பார் எனக்கூடியதான எண்ணத்துக்கு. முன்னால பிறந்த சமயத்துல சொன்னார், இப்பொழுது விவகார காலத்துல அங்கோலம் நிஜபீஜ சந்ததிரயஸ்காந்தோ பலம் சூச்சிகா. பிற இதுவரைக்கும் சாதாரணமாக ஒரு ஜட பொருளை போய் பக்தின்னு சொல்றீங்களே. காந்த கல்லு ஜட பொருள், அங்க இருக்கக்கூடியதான இரும்பும் ஜட பொருள். ஜட பொருளோட ஒட்டிக்கிறது. அப்படியா? இந்த பக்திங்கிறது ஜட பொருள்ல இருக்கிறது இல்ல, அது ஒரு ஓமையாக சொன்னேன், அவ்வளவுதான். பக்திங்கிறது எங்க இருக்கணும்? சேதனமான ஒரு வஸ்து. ஜட பொருளுக்கும் சைதன்யத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஜட பொருளுக்கு வலியோ அல்லது டயர்சம்னஸோ கிடையாது. வீட்டுல இருந்து வரும்பொழுது ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டா வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணல. ரொம்ப பேருக்கு இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த வழக்கமே கிடையாது. ஏன்னா அவ பாட்டுக்கு போட்டு வேணும்னு போட்டுப்பா, அவ்வளவுதான் வந்துட்டே இருப்பா அவ பாட்டுக்கு. நம்ம வரும்பொழுது முதல்ல என்ன பண்ணணும்? எந்தெந்த சாதனங்கள் நாம் இந்நேரம் உபயோகப்படுத்தினோமோ அதெல்லாம் முடிச்சு விட்டு வரணும் அப்படிங்கிறது ஸ்கூல்லயும் சொல்லி தரல, நீங்களும் சொல்லி தரல. ஏன்னா குழந்தைகள் மேல ரொம்ப அன்பு இருக்கும் இல்லையா, அதனால நல்ல வழக்கங்கள்லாம் சொல்லி தரதில்லை. அவளுக்கு மறந்து போயிட்டாள், ஃபேன் ஆஃப் பண்றது மறந்து போயிட்டாள். கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே வெளியில மார்க்கெட் எல்லாம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அனுப்புறம் போறேன். போன பிறகு என்ன பண்றதுன்னு அது இன்னும் சுத்திண்டே இருக்கு. ஏன்னா ஏன் நான் தான் போயிட்டேனே, நீர் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்க கூடாதான்னு அதை நீங்க பண்ணுவேன். சேதனான ஒரு வியக்தி என்ன பண்ணுவான், அதை அவன் கண்காணிக்கிறவன் இல்லைன்னா சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பான்.
ஆனா ஜட பொருளுக்கு அந்த சுவாவம் இல்ல. அதை யாராவது ஒருத்த வந்து நிறுத்தினாத்தான் நிறுத்தம். 2 மணி நேரம் சுத்தின்னு இருக்கேனே, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. ஆகையால் இந்த சேதனனுக்கும் ஜடனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஒரு உலகத்துல. ஆனா இந்த சேதன் இடத்துலதான் இந்த பக்தி இருக்கான். அந்த பக்தி எப்படி இருக்கணும்? இதுக்கு முன்னால சொன்ன மாதிரி அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா. அதே போலயே உலகத்திலையும் இப்படி ஒரு பக்தி இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறார். எப்படி ஒரு பெண்மணி சாத்வி நைஜ விபும். சாத்வி ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய ஆத்துக்காரர் இடத்துல அவ்வளவு அபிமானமா இருந்துட்டு இருக்கா. அவருக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு எப்பொழுதும் உள்ளூர நினைத்து கொண்டு அதை பண்ணி கொண்டே இருப்பா. சில சமயத்துல கோரஸா இருக்க நமக்கு இருந்தாலும் எப்பொழுதும் தான் யார நாடினாலோ அவருக்கு எல்லா விதமான வசதிகளும் தன்னால முடிஞ்ச பரியந்தம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்க பார்த்தல. இதுதான் பதி பக்திங்கிறது. இது நம்ம ஊர்ல எல்லா ஸ்ரீகளிடத்துலயும் இருக்கு. சில பேர் இடத்துல தெரியாத, சில பேர் இடத்துல தெரியும். அவ்வளவுதான். எல்லோருக்கும் அவரை சௌக்கியமா வைத்துக் கொள்ளணும், அவர் இடத்துல நம்ம நன்னா பழகணும், அவளுக்கு சகாயம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தல. இந்த எண்ணத்துக்கு தான் பக்தின்னு. இத பதி பக்தி, குரு பக்தி அப்படி எல்லாம் சொல்றே. இந்த பக்திங்கிறது இங்க வந்தது. சாத்வி நைஜ விபும். சாது ஒரு பெண்மணியா இருக்கிறவ அந்தம்மா நைஜ விபும் தன்னுடைய ஆத்துக்காரரிடத்துல எப்பொழுதுமே அவரோடைய இருக்கணும், அவருடைய பழகணும், அவருக்கு வேண்டியது பண்ணி கொடுக்கணும், அவருக்கு நான் உதவி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளூர்ல இருக்க கூடிய மட்டும் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் பக்தி. பக்தின்னு என்ன கேட்டல, பக்திக்கு லட்சணம் சொல்றதோட பக்தியானது உலகத்துல எப்படி இருக்குன்னு பல திருஷ்டாந்தங்களை வச்சு காட்டுறது. சாத்வி நைஜ விபும். சரி, அதுக்கு அடுத்ததாக இப்ப சேதனமான ஒரு பதார்த்தத்திலேயே நான் சொன்னேன், ஒரு சேதனமா இருக்கிற ஒரு பெண்மணி இன்னொரு சேதனமா இருக்கக்கூடியதான ஒரு வியக்திய சொன்னேன். சேதனமா இருக்கிறது சில சமயத்துல அச்சேதனத்தையும் பிடிச்சுக்கும். எப்படி? லதா க்ஷிதிருஹம். லதா ஒரு கொடி. அந்த கொடியானது என்ன பண்றது? இங்கும் அங்கும் படராமல் மேல வரும் பொழுது ஒரு கட்டையோ ஒரு தூணையோ பிடிச்சுட்டு அதை சுத்திட்டு வரும். அந்த கொடிகளானது அந்த தூணையோ இல்ல ஒரு மரத்தையோ பிடிச்சோன்னா அதுல இருந்து பிரிக்க முடியாது. உங்களால பிரிச்சா அந்த கொடியானது உடஞ்சு போயிடும். அப்படி அதுக்கவே மாட்டின்னு இருக்கு. ஒரு மல்லி கொடி வந்ததுன்னு வச்சுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா படரி அங்கே முழுக்க வியாபிச்சு போறது. அதை விட்டு வரும். எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு பேக்காத்து அடிச்சாலும் சரி அதை பிடிச்சுட்டு இருக்கு. ஏன்? ஒரு காரணமும் தெரியாது. தன்னுடைய ஒரு பத்திரத்துக்காக இல்ல, அதை படையினாலும் ஒண்ணும் ஆகாது, இருந்தாலும் அதை பிடிச்சுண்டு மேல வர்றது. அதே மாதிரியே ஒரு ஜீவனா இருக்கிறவன் கொடி மாதிரி இங்கேயும் இங்கேயும் தள்ளாடிட்டு இருக்கிறவன், காத்துக்கு இப்படி எப்படி ஆடுறதோ இல்லையா அப்படி தள்ளாடிட்டு இருக்கிறவன் தான் வேற திசையாக போகாமல் இருக்கணும் என்பதற்காக இது பகவான் எனக்கூடியதான ஒரு அடிக்கட்டையை பிடிச்சுக்கணும். அதான் லதாட்சி திரோகம். சாத்வே நைஜ விபும் லதாட்சி திரோகம். பிறகு இது லோகத்துல பார்க்கறத சொன்னேன். லோகத்துல யோஜனை பண்ணினாத்தான் தெரியக்கூடியதான சில பதார்த்தங்கள் இருக்கு. எது? சிந்து சரித்வல்லபம். சிந்து, சிந்துன்னா நதின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல சிந்துன்னா சமுத்திரம்னு அர்த்தம் உண்டு. இங்க சிந்துன்னா நதின்னு அர்த்தம். சிந்து நதின்னு ஒரு நதி இருக்கு, அந்த நதின்னு இல்லை, எல்லா நதிக்கும் சிந்துன்னு பேர். அந்த சிந்துவானது சரித்வல்லபம், சமுத்திரத்தை நாடி போற. அது பிறந்தண்ணில இருந்து பார்க்கல சமுத்திரத்தை. நம்ம தான் போய் அப்பப்ப பீச்சுக்குங்கிறோம். எந்த நதியாவது நான் பீச்சை பார்த்தேன்னு சொல்றதா இல்ல. ஆனா அந்த சமுத்திரத்தை ஓடி நோக்கி ஓடிண்டே இருக்க சார். இதுக்கு முன்னால சொன்னதான திருஷ்டாந்தங்கள்ல சாத்வை நைஜ விபம், ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய ஆசைக்கார இடத்துல பக்தியா இருந்துட்டு இருக்கா, அவரை பார்த்து இருக்கா. இங்க பார்த்து சுவைத்து அனுபவித்து அவருடைய இருந்துட்டு அவரிடத்துல பக்தி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு கொண்டே இருக்க. புதுசா இவ ஏதோ லவ்னு சொல்லிட்டு இருக்கா. இது நிஜமா லவ் இல்ல. வஸ்துதா பார்த்தேல ஒரு 50 வருஷம் கொடுத்துன பண்ண பார்த்தேல, அதுதான் நிஜமான ஒரு அபிப்பிராயம். இவர் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருப்பா, அந்த அம்மா பாட்டுக்கு சமையல் கட்டுல ஏதோ காய்கறி நறுக்கன்னு அந்த காரியம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த அம்மா மனசு இவர் இடத்துல, இவர் மனசு அவர் இடத்துல. சரீரங்கள் ரெண்டே தவிர மனசு ஒண்ணுதான். அந்த அம்மாவுக்கு சகாயம் பண்ணோம்னு இவரும், இவருக்கு சகாயம் பண்ணணும்னு அந்த அம்மாவும் சேர்ந்து இருக்கா.
சோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான ஒரு அந்யோன்ய பாவனை இருக்க பார்த்தல, இது ஏதோ லவ்னு சொல்றான், காதல்னு சொல்றான், இல்ல, அந்த ரெண்டும் சேர்ந்து தீர்க்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதனாலதான் நம்ம சாதாரணமாக ஒரு பெண்மணிகளை சுவாசினி, சுமங்கலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சுவாசினி நல்ல எண்ணம் உள்ளவள், வாசனைன்னா எண்ணம். சுமங்கலி மாங்கல்யம், மாங்கல்யம் என்ன, அவர் எப்பொழுதுமே சௌக்கியமா இருக்கணும், அதுவே என்னுடைய ஒரு கருத்து எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கிறவர். ஆகையால் சுவாசினி பூஜை, சுமங்கலி பூஜைன்னு சொல்லிட்டு இருக்கல, யாராவது நமஸ்காரம் தீர்க்க சுமங்கலா பவான்னு ஆசீர்வாதம் பண்றாள். அப்படின்னா வயசார பரியந்தம் 100 வயசு பரியந்தம் ஆத்துக்காரரோட சௌக்கியமா இருங்கோ, சண்டை போண்டா பரவாயில்ல, அது வேற. ஆனா விவகாரம்னா சௌக்கியமா ஆனந்தமா ஒரு மனதாக இருங்கோ அப்படின்னு சொல்றது. இப்படி வது என்றும் அதற்கு பிறகு சுவாசினி என்றும் சுமங்கலி என்றும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கிறவாள சொல்லிட்டு இருக்க. ஆனா நதியானது பார்க்கவே இல்லை சமுத்திரம், ஒரு நாளும் பார்க்கறது இல்ல. ஆனா பிறந்தண்ணில இருந்து அதனுடைய அபிப்பிராயம் என்ன, சமுத்திரத்தோட சேர அத மனசுல கொண்டு ஓடிட்டே இருக்கு. தான் ஓடுற சமயம் சரியான திசையான்னு கூட தெரியாததுக்கு அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. யாராவது தடை போட்டாலும் அங்கே நிக்கிறது எதுக்காக, என்னைக்காவது தடை போகாதோ அன்னைக்கு நான் உடைச்சுட்டு போக மாட்டேனோ. பாருங்க, ஒரு டேம் கட்டினீங்கன்னா அந்த டேமை இடிச்சுட்டே இருக்குது, ஒவ்வொரு கணமும் அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த டேமை இடிச்சு அந்த பக்கம் போகணும் என கூடியதான எண்ணத்திலேயே இருக்கு. இதை நம்ம கவனிக்கல. எப்பாவது ஒரு டேம் விரிசல் விட்டா உடஞ்சு அந்த பக்கம் போயிடும். எதுக்காக சார், என்னமோ ஒரு பிரவாகம் வாழ்நாள் முழுக்க சுத்தி கொண்டே இருக்க சார், ஓடி ஓடி ஓடி. சில சமயத்துல ஆயிரக்கணக்கான மைலா இருந்தாலும் சமுத்திரத்துக்கு பேரலா ஓடிட்டே இருக்கும். கிட்ட இந்த பக்கம் போனா ஒரு 50 மைல் சமுத்திரத்தை பார்க்கலாம், ஆனா 1000 மைல் ஓடுறது தெரியாது. என்ன நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. எது நல்லது, எப்படி இருந்தால் சௌக்கியமா இருப்போம் நமக்கு தெரியல. மனம் போன போக்கா போயிட்டு இருக்கோம், இதான் வழின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரம் சொன்ன வழியை கேட்கணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதௌ. இது பண்ணணும், இது பண்ணப்படாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் சொன்ன வழியில தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம கண்ணு அதுக்கு மேல தெரியாது. நாம் ஏதோ என்னது நினைச்சுட்டு நல்லதுன்னு நினைச்சுட்டு போயிட்டு இருக்கோம். சில சமயத்துல மனுஷாளுக்கே ஒரு சந்தேகம் வந்தது, நான் போற வழி நல்லதா கெட்டதா. என்னமோ சார் பெரியவர் ஒரு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணார், அதை மட்டும் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நாளா, இது நல்ல வழியா, இது போருமா, வேற ஏதாவது பண்ணணுமா தெரியலேன்னு வந்து கேட்கிறார். ஏன், அவளுக்கு லோகத்துல ஒரு ப்ரூஃப் இல்ல. ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், இது பண்ணினதுனால இது நல்லது வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அதுல நம்பிக்கை வரும். ஏதோ பெரியவர் சொன்னார், ராமகோட்டி எழுதுன்னாரு, எழுதிட்டே இருக்கேன். இது ஆயிரத்து ஒரு 70 லட்சம் ஆச்சு, இப்பதான் டவுட் வருது, வேற ஏதாவது பண்ணணுமா, இது ரைட்டா, அதுல விட்டுடலாமா, டைம் வேஸ்டா, என்ன பண்றத வாழ. ஏன் இந்த எண்ணம் வந்தது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த எண்ணம் வரணும் இல்லையா, வேற வழியா ஏன் தோன்றது அப்படின்னு சாஸ்திரம் வாசிக்காதனால். அதே மாதிரி பெரியோர் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தியானது யார் சொன்னாரோ அவர் இடத்துல இருக்கிற பக்தியானது நாளடைவுல தளர ஆரம்பிச்சது. அதனால நான் போற வழி ரைட்டா தப்பான்னு தெரியல, அது இருக்கப்படாது. அதனாலதான் பகவான் சொல்றார், சாஸ்திரத்தை வாசிங்கோ, பெரியவர்கள்ட்ட சாஸ்திரத்தை கேட்டுட்டு இருங்கோ, அப்ப இதுதான் நல்ல வழி, இது கெட்ட வழின்னு நன்னா தெரியுமோ இல்லையோ. ஆகையால் நல்ல வழியிலேயே ஒரு மனுஷன் இருக்கணும். இந்த சமுத்திரம் என்ன பண்றதா, இந்த நதியானது ஓடிட்டே இருக்க. எத்தனை நாள் ஓடுறதுன்னு, சமுத்திர ஜலத்தை நதி ஜலத்தை 10,000 பேர் எடுத்துன்னு போறான். அது ஒரு காவாயா கட்டி அவ வயலுக்கெல்லாம் போறது. அவெல்லாம் சில பேர் எல்லாம் உபயோகிக்கிறா. என்ன உபயோகித்தாலும் அந்த நதி கவலைப்படவே இல்லையா. என்னுடைய வாழ்க்கையில என் திசை ஒரே திசை தான். எங்க அந்த சமுத்திரத்தை போய் பார்க்கணும். சமுத்திரத்தை போய் சேர்ந்த பிறகு என்னாச்சு, தான் தனியா இல்லை, தன்னுடைய ஐடென்டிட்டி போயிடுது. இது வரைக்கும் கங்கா நதின்னு சொன்னேள், பரம பாவனமான நதின்னு சொன்னேள், கங்கையில எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருக்கேள். கங்கை கரையில வரிசையா எத்தனை கோவில் இருக்க, வரிசையா ஹரிச்சந்திர காட்டு, மணிகாரி காட்டு, கேதார காட்டு, ஆசி காட்டு, வரிசையா இத்தனை காட்டுகள், அங்கங்க கோவில்கள் எல்லாம் பாக்குறல.
ஆனா இந்த கங்கையானது சமுத்திரத்துல போய் சேர்ந்த பிறகு கங்கைன்னு சொல்றோம். ததா யதா நத்யஸ்யந்தமானா சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி நாம ரூபே விஹாயா. நதிகள் எல்லாம் சமுத்திரத்தோட சேர்ந்து இந்த நதி எனக்கூடியதான பேரும் உருவமும் போயிடுதுன்னு. எப்ப சமுத்திரத்தை சேர்ந்தோ இது வேற அந்த நதி பேரு இல்ல, எல்லாம் சமுத்திரம் தான் சொல்றேன். அதுக்கு உருவம் இல்ல. கங்கா ஜலம் அப்படி பால் மாதிரி சுத்தமா இருக்கும். பக்கத்திலே யமுனான்னு ஒரு ஜலம் இருக்கு. அது என்ன அப்படி பச்சையா இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு. சரஸ்வதின்னு உனக்கு கீழே ஓடுறதா, யாரும் பார்த்ததில்ல. அது கீழே அந்தர்வாகினின்னு சொல்ற. இவைகள்லாம் சமுத்திரத்தில் போய் சேர்ந்தவர் என்னாச்சு, கங்கை ஜலம் அவ்வளவு திதிப்பா இருக்குமே, கொண்டு வந்து நீங்க வச்சோம்ல 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் கெட்டு போறது இல்லையே. இது மாதிரி இருக்கா? இல்ல. யமுனா ஜலம் ஒரு மாதிரி இருக்கு, காவேரி ஜலம் ஒரு மாதிரி இருக்கு. சாதாரணமா நம்ம ஆத்துல பூஜை பண்ணும் பொழுது கங்கை யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு அப்படின்னு எங்க பஞ்சபாத்திரத்துல இருக்கிற ஜலத்துல எல்லா ஜலமும் வரணுமா. என்ன ஆசை பார்த்தீங்களா? கொழாடியில இருந்து புடிச்சுன்னு வந்திருக்கு, கணத்துல இருந்து கூட எடுக்கல விவகாரம் முழுக்க. அது டேங்க்ல இருக்கிற ஜலம், அதை டேங்க் கிளீன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சோ. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அத்தனை நல்ல ஜலமும் இங்க வரணும். கங்கா யமுனா கங்கே யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு. தாமிரபரணியை விட்டு பொங்கூர், கிருஷ்ணா நதியை விட்டான். இங்கதான் தெலங்கானா சண்டை நடக்கிறது பாருங்க. விவகாரம் என்ன, இவைகள்லாம் விட்டான். ஆனா என்னடா விவகாரம்னா, அத்தனை நதிகளும் இங்க வரணுங்கிற. ஆனா இந்த நதிகள்லாம் எப்பொழுது சமுத்திரத்துக்குள்ள போய் சேர்ந்ததோ அதனுடைய பேர் இல்ல, உருவம் இல்ல. அதே போல நானும் அந்த பரம்பொருளா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனோட சேர்ந்த பிறகு ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம். பராத்பரனா இருக்கக்கூடியது அந்த புருஷன், அவரை போய் சேரணும். அவரை போய் சேருவதற்காகத்தான் இவைகள்லாம் பண்ணு. இந்த பக்தி எங்க சார் கொண்டு போறது உங்களை? நாம ஏதோ பகவான் இடத்துல பக்தியா அங்க இருந்தோமையானால் இந்த பக்தி உங்களுக்கு தெரியாம பரமாத்மாவோட ஒண்ணாக்கி விடுறோம். அந்த மோட்சத்தையே கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது, மோட்சத்தை கொடுக்கிறது. மோட்சத்து பக்தி ஞானத்தை கொடுத்து அதன் வழியாக மோட்சத்தை கொடுக்கும். ஆயால் மோட்ச சாதன சாமகிரியாம் பக்திரேவ கரியசி. ஆச்சாரியால் சொல்லும் பொழுது மோட்ச சாதன சாமகிரியாம், உங்களுக்கு வீடு மோட்சம் கிடைக்கணுமே ஆனால் அதுக்கு வழி என்ன? பக்தியே தான் சிறந்ததான ஒரு வழி அப்படின்னு சொல்றார். அந்த பக்தின்னு என்னதுன்னு கேட்டுட்டார். ஸ்வஸ்வரூப ஐக்கிய சந்தானம் பக்தி நித்யபிதீயதே. வேதாந்தத்தை வாசித்து அந்த வேதாந்தத்துல நான் யார், பரமாத்மா யார், எப்படி தன்னுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை சர்வதா சர்வ காலமும் அந்த பரம்பொருளை நினைத்து கொண்டிருப்பதற்கு பக்தின்னு. அது முடியலையா? ஸ்வாத்ம தத்வானுசந்தானம் பக்தி ரித்யபரே ஜகு. தானே பரம்பொருள்னு உபாசனையாவது பண்ணுங்க. வேதாந்தத்தை வாசிச்சு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான மனப்பான்மை இல்லாத போனால் நானே பரதத்துவம் அப்படின்னு அகமித்யேவ விபாவே பவானியும் அப்படின்னாவது தியானம் பண்ணுங்க. இதுவும் ஒரு பக்தி தான் அப்படின்னு விவேக சூடாமணி கிரந்தத்துல சொல்லியிருக்க. அது மாதிரி அந்த சாத்வைனை ஜவிபம் லதாட்சிருஹம் சிந்து சரித்வல்லபம், அந்த சரித்வல்லபம் எல்லா ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதி கச்சதி. யாருக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணினாலும் வணங்கினாலும் எங்க போய் சேர்றது? உலகத்தை எல்லாம் படைச்சு நம்மள ஒரு கணமும் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான் அந்த பகவான் இடத்துல போய் சேர்றது. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு தத்துவத்துக்கு இந்த அறிவுக்கு பக்தின்னு. அதனால நாம அது பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன், உத்தியோகத்துக்கு போறேன், காசு சம்பாதிக்கிறேன், யாரு வேண்டான்னா உங்க இஷ்டமா பண்ணுங்க. ஆனா உங்க மனசு மட்டும் பகவான் இடத்துல சேர்த்து. கெட்ட வழிக்கு போக வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், யாரையும் ஏமாற்ற வேண்டாம், யாருடைய மனசும் புண்படும் போது நடத்தி கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்க எது பண்ணினாலும் எக்கரோடு எஜ்ஜோது எதாசி எல்லாமே என்ன பண்ணணும்? பகவானுக்காக நினைச்ச தற்குருஷ்வம் அதர்ப்பணம் அப்படின்னு இருக்கிறது பக்தியாம். அதான் விசேஷமா சொல்ற. சாத்வேனை ஜவிபம் லதாட்சிதிருஹம் சிந்து சரித்வல்லபம்
பிராப்னோதீஹ யதா ததா பசுபதே. எப்படி இவைகளை சேர்றதோ அதே போல ஹே பசுபதே ஹே பாதாரவிந்தத்வயம், அந்த பகவானுடைய 2 பாதாரவிந்தங்கள் அதன் இடத்துல உங்க மனசு போய் ஒட்டிக்கணும். இந்த ஊர்லயே இருக்கோம், எத்தனை நாள் கற்பனாள் போய் பார்த்துட்டு வந்தேன். ஒவ்வொரு கணம் போவேண்டா ஒருத்தர் கேட்கிறார், நீரே கோவிலுக்கு போறீங்க, என்ன பண்றது? அவருக்கு என்ன பதில் சொல்றது? ஏன் சார் நீங்க கோவிலுக்கு போறேங்கிறார். கோவிலுக்கு போனா என்ன தப்பா? இல்லையே, நீங்க தான் வேதாந்த வச்ச கோவிலுக்கு போகக்கூடாதாக்கும். அவரை கேட்டேன், உங்க அம்மாவை பார்க்க போறீங்களான்னு. பாரு என்ன, அதே மாதிரிதான் எங்க அம்மா கற்பகாம்பாள். வேற என்ன சொல்ற? வேற என்ன காரணம் இருக்க? அம்மாவை போய் பாக்குறோம், எதுக்காக பாக்குறோம்? ஒரு காரணமும் இல்ல, நம்மளை காப்பாத்தினா அவ்வளவுதான். அதே போல அனுட்சணமும் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கார் பரமேஸ்வரன். அவருடைய திருவடிகளை நினைக்க வேண்டாமா? அதுக்காக காரணம் வேணுமா? காசு கொடுத்தாதான் போய் பார்ப்பீங்களா? இந்த ஒரு கான்செப்ட் அவளுக்கு தெரியல, வெளியூர்ல இருக்கிறவாளுக்கு தெரியல. இந்த பக்தின்னு என்னதுங்கிற அபிப்பிராயம் அவளுக்கு, சின்சியரிட்டி, கிராட்டிடியூட், இப்படிதான் வார்த்தைகள் தெரியும். இந்த பக்திங்கிறது ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்டா அவளால நாம இருக்கோம், அவளால் இப்பொழுது பிரயோஜனம் இல்லாத போனாலும், காசு இதெல்லாம் கொடுக்காத போனாலும் அவளுக்கு நம்ம எப்பொழுதும் தாத்தாளா இருக்கணும் எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தேளா, இதுக்கு தான் பக்தின்னு பேரா. ஆகையால் பிராப்னோதி யதா ததா பசுபதே பக்த பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்தி ரூபேத்ய திஷ்டதி. சேதோ விருத்தி உபேத்ய, நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எண்ணமானது அவரிடத்துல சேர்ந்து திஷ்டதி, அங்க பர்மனண்டா நின்று போயிடுதுன்னு அதான் பார்க்கணும். திஷ்டதின்ட்டு கதி நிவர்த்தங்கிற தாத்துவார். மனுஷன் நடந்துட்டு இருக்கான், நடந்துட்டே இருக்கவன் நடை நிறுத்தினா அதுக்கு என்ன பேரு? நிக்கறான்னு பேரு. சம்ஸ்கிருதம் எப்படி நிக்கிறதுன்னு நின்னுண்டு நடக்கலையா, நடந்துட்டே இருக்கவன் நின்னா அவனுக்கு நிக்கிறான்னு பேரு. பாருங்க, நிக்கிறதுங்கிறத என்ன அர்த்தம்? இல்லாத போனா போயிட்டே இருக்கணும். கதி நிவர்த்திக்குத்தான் நிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க இங்கிலீஷ் வாசிக்கிறத ஸ்டாண்டிங்னா ஏதோ ஸ்டாண்டிங் அப்படி நிக்கிறார், அதே இதெல்லாம் அப்படி இல்ல, இதற்கும் போயிட்டே இருந்தான், இங்க நின்று விட்டான். அந்த பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்கள் உங்களுக்கு தோணித்து இனிமேல் எங்கேயும் போக வேண்டியது இல்லை, எதுவும் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது இல்லை, எல்லாமே இங்க கிடைக்கிறது. அதான் திஷ்டதிங்கிறது. சதா அங்க பார்க்கணும், சதா திஷ்டதி, இனிமேல இனிமேல அசையாது. இது வரைக்கும் நின்று பார்த்தேடா, யாராவது இருக்கிறாளா உலகத்துல? என்னமோ தலை தெரிச்சுட்டு ஓடுற சார், இங்க போகணும் அங்கே போகணும், அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும். ரிட்டையர் ஆனவர் கூட ஓடிட்டு இருக்காள, ஜென்ம முழுக்க ஓடிட்டு இருக்காள, ஒன்னும் லாபம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த பரமாத்மாவை நாடி நீர்னு வச்சுக்கல, மனசுல ஏற்படக்கூடியதான சாந்தி அது வேற, அது அனுபவிச்சாதான் தெரியும். அலைஞ்சு அலைஞ்சு சுத்தின்னு இருக்கிறது இல்லாம அப்படியே ஒரு மணி நேரம் சிவானந்த லஹரி கேட்டோம், சாந்தமா ஆனந்தமா எல்லாம் அவர் பார்த்துப்பான்னு ஒரு கொஞ்சம் எண்ணம் உண்டாகிறது பாருதா, அதான் ரொம்ப விசேஷம். சேதோ விருத்தி ரூபேத்யதி சதா சா பக்தி ரித்யுச்சதே. இதனால இந்த சதாங்கிற பதத்துல ஒரு தரம் பரமனை அடைந்தீரையானால் உன் மனசு இங்கு அங்கு சுத்தாது. அந்த சுத்தாம இருக்கக்கூடியதான நிலையானது எப்பொழுதும் இருக்கும். மற்ற விவகாரங்கள்லாம் எங்கெங்கும் போனா திரும்பி திரும்பி இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும், அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த குரங்கானது எப்படி எல்லா மரங்கள்லயும் கிளைகள்லயும் தாவி கொண்டிருக்க, அப்படி தாவி கொண்டிருக்கும் உங்க மனசு. ஆனா பரமாத்மாவை அடைந்த பிறகு, இந்த வேதாந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட பிறகு இதை விட வசதியான தத்துவம் இல்லை. இதுதான் வழி, இந்த வழியில நாம் இருப்போம், பகவான பரமனை அடைவோம் அப்படின்னு ஒரு நிச்சயம் மனசுக்கு ஏற்படும். அதுதான் பக்தி. இப்ப பக்தாளுடைய சரித்திரம் என்ன? அவளுக்கு என்ன மழையில நனைஞ்சா, வெயில்ல காஞ்சா, சிவனடியார்கள் எவ்வளவு தபஸ் பண்ணினா. ஏன் அவளுக்கு என்ன வீடு கிடையாதா, ஏசி ரூம் கிடையாதா, உட்கார மாட்டாளா தெரியல. அந்த பரமாத்மாவுடைய திருவடிகள் அவருடைய மனசுல தோணின பிறகு வேற எந்த துன்பமே அவளுக்கு துன்பமாவே தெரியலையே, எல்லாம் ஒரு ஆனந்தமாகத்தானே இருந்தது. அதுன்னா நமக்கு வேணும், நமக்கு எல்லா வசதிகளும் வேணுங்கிறோம், ஒரு வசதியும் குறைச்சு வச்சுக்கல. மைத்ரேயின்னு ஒரு அம்மா, அவருக்கு யாஜ்ஞவல்கியர்னு ஆத்தக்காரர் என்ன பண்ணினா,
நான் உத்தியாசியன்வாரே அகமேஸ்மீதி, நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன். என்னது சன்னியாசம்? என்ன முன்னாலே சொல்லிவிட்டு பஞ்சாங்கம் பார்த்து அப்புறம் வாங்கிப்பா. பஞ்சாங்கம் பார்த்தாரே வாங்கிக்க மாட்டார். ஏன்னா அந்த மனசுல அந்த வைராக்கியம்னு ஒரு க்ஷணம் வரும், அடுத்த க்ஷணம் ஒரு விஷயத்தை பார்த்தோமா மறுபடியும் வந்துரும்னு. அப்படி இல்லாம எப்ப ஒரு வைராக்கியம் வந்து எதஹரேவ விரஜே ததஹரேவ பிரபரஜே. அப்படி இருக்கும் பொழுது இவர் நிதானமா ஆத்துக்காரிட்ட சொல்றார், அம்மா நீ ஒரு ஆத்துக்காரி, காத்தியாயினின்னு ஒரு ஆத்துக்காரி, நிறைய பிரபூதம் தினம் ரட்சி, கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுன்னு ஆயிரக்கணக்கான பசுமாடு மனைக்கு 1000 மனைக்கு 1000 தடவை வாங்கியிருக்கார். எவ்வளவு பசுமாடு இருக்கு பாருங்க. அப்பெல்லாம் வாங்கினா விற்க மாட்டான், இப்ப எல்லாத்தையும் வித்துட்டு இருக்க பாருங்க. இன்னைக்கு வாங்குறத நாளைக்கு விற்கிறது. அது என்ன விவகாரமும் தெரியல. தங்கத்தை வாங்குறான், வாங்குறப்ப திருப்பி போட்டா 912 KDMங்கிறான். அதை நீங்க திருப்பி வித்துலையானால் நிறைய சேதாரம் போகாது. 5% 20 தரம் வித்தா மொத்தமா போயிடுத்த. இது விவகாரம் என்னடா, அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கா இவ விவகாரங்கள் முழுக்க. பழைய நாள்லாம் வாங்கினா வாங்கியதோட சரி, அதுல இருந்துட்டே இருக்கும். அப்படின்னா விவகாரம். அது இல்லாம இது வேணும் அது வேணும்னு இங்க வாங்காம ஒரே இடத்துல சாஸ்வதமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் வேண்டாமா? ஆகையால் இவ்வளவு பணம் நான் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துடுறேன்னு சொன்ன. அப்போ ஒரு வார்த்தை கேட்டாலே பார்க்கணும் அந்தம்மா, ஆமா நீங்க இவ்வளவு பணம் எனக்கு கொடுத்துட்டு போறேங்கிறீல, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேங்கிற, எனக்கு மோட்சம் கிடைக்குமா இந்த பணத்தினால, மனசு நிம்மதி கிடைக்குமா இந்த பணத்தினால? ஏன்னா அப்பப்ப வேதாந்த கிளாஸுக்கு வந்திருக்க அந்தமா. மனுஷன் ஆட வேண்டியது எது? மனசு நிம்மதி, சாந்தமா இருக்கணும், படுத்துட்டா தூக்கம் வரணும், அவ்வளவுதான். இவ்வளவு பணம் கொடுக்குறேங்கிறல நான் என்ன பண்ணுவேன் அந்தம்மா கேட்டா. மோட்சம் வருமா? அமிர்தத்வஸ்யது நாசாஸ்தி வித்யேனேதி, ஒரே வார்த்தை சொன்னம்மா, மோட்சத்துக்கு இந்த பணத்தினால ஆசை இல்லை, ஆசைப்படாத, ஒண்ணும் வராது. மோட்சத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பணம் மட்டும் இல்ல, பணத்தினால அடையக்கூடியதான கர்மாக்கள் அந்த கர்மாக்கள்னாலையும் வராது. பணத்தை நிறைய வச்சுட்டு எல்லாம் எங்கே யாகங்கள் பண்றேன், அது பண்றேன், இது பண்ண, அதனால மோட்சம் வருமா? நிச்சயம் வராது. ஏன்னா உனக்கு மேலும் மேலும் ஆசை இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. சொர்க்கலோகத்துக்கு போனா அந்த சொர்க்கலோகத்துல ஹையர் அபார்ட்மெண்ட் வேணுமா, அதை விட வேற லோகங்கள் இருக்கா, திரும்பி வராத லோகங்கள் இருக்கா, இப்படி மேலும் மேலும் ஆசை போகுமே தவிர உனக்கு ஆசை போகாது, நிக்காது. சாதாரணமா வெறும் மேல் வேஷ்டி மட்டும் இருந்தது பழைய நாள்ல. அதுக்கப்புறம் சொக்கா போட்டுட்டான். சொக்கா போட்ட பிறகு டெர்லி சொக்கான்னா, டெரிகாட்டன் சொக்காங்கிறான். வேற ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு, மாறிண்டே இருக்கு. ஆனா இதை விட அது தோக்கவே வேண்டியது இல்லைன்னா அது எதுக்கு போட்டுக்கணும்னு அப்படியே சோப்புல நினைச்சு அப்படியே போடுறது. அந்த ஜலத்தை சொட்டு சொட்டா சொட்டுட்டே இருக்கணும். வஸ்திரத்துல இருந்து ஜலம் சொட்டிச்சுன்னா அது வீட்டுக்கு தரித்திரம்னு பேர். வஸ்திரமான நல்லா புழிஞ்சுதான் போடணும். டெரிகாட்டன் சட்டை, டெரிகல் சட்டெல்லாம் புழிஞ்சுனா அவ்வளவுதான், புழிஞ்ச மாதிரியே இருக்கும். அப்போ காஞ்சாலும் சரியா வராது. என்னமோ அதுல ஒரு வியாமோகம் ஜனங்களுக்கு. ஆனா எப்படின்னா, எதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் சியாத். நல்ல ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுக்கலாம், பெரிய டிவி வச்சுக்கலாம், கார் வச்சுக்கலாம், வசதியாவைகள்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கலாமே ஒழிய நிம்மதியோ மோட்சமோ கிடையாதுன்னு. அப்ப அது எதனால கிடைக்கும் அந்தமா கேட்ட. அது எதனால கிடைக்கும் கேட்கும் பொழுது அதுக்கப்புறம் ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா அப்படின்னு சொல்லி முழுக்க சொன்னான்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்டதான் ஒரு ஸ்வரூபம் நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் விசேஷமா இந்த சேதோ விருத்திருபேத்யதி சதா சா பக்திரித்யுக்ததே அங்கோலம் நிஜ பீஜதந்தஜரயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வைனைஜ விபும் லதாட்சிருகம் சிந்து சரித்வல்லபம் प्राप्नोति यथा तथा पशुपतेः पादारविन्दद्वयम् चेतो वृत्तिरुपेत्यते तदा सा பக்திரத்யுச்சதே அப்படின்னு பக்தியினுடைய ஒரு விசேஷமான ஸ்வரூபத்தை சொன்னார். இந்த ஒரு பக்தி சூத்திர நாரபக்தி சூத்திரங்கள் முழுக்க சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள். அதுல இருக்கக்கூடியதான எத்தனை திருஷ்டாந்தங்கள், எத்தனை விஷயம் சொன்னாரோ அத்தனை திருஷ்டாந்தத்தையும் ஒரு ஸ்லோகத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டார் ஆச்சாரியார். அதற்கு பிறகு
இந்த பக்தி மாதா நமக்கு எப்படி காப்பாத்துறதுன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற. பக்திங்கிறத அம்மா மாதிரி காப்பாத்துறாளாம். அம்மா என்ன பண்றா, அந்த குழந்தைக்கு குழந்தை பார்த்ததுமே அம்மாவுக்கு ஒரு ஆனந்தம். அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, அது கருப்பா இருந்தாலும் சரி, அழகு இல்லாத போனாலும் சரி, குழந்தைய பார்த்தா அம்மாவுக்கு ஆனந்தம். இது இங்க இல்ல. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அப்படின்னு பரமேஸ்வரன் பார்த்தாராம். பார்வதியை பார்த்ததுமே என்னாச்சுன்னு, பார்வதி சீரியஸா அப்படியே இருந்துட்டு இருக்கா, இப்ப ஜனங்களை காப்பாத்தணும் அது இதுன்னு. பிள்ளையார் எதிர்க்க வந்தாராம். வந்ததுமே என்ன 32 பல்லும் தெரியுதா போல சிரிச்சாலாம். ஏன்னா அந்த பிள்ளையார் பார்த்தீங்களா, பெரிய தொப்பை, யானை முகம், உடம்பு முழுக்க யானையினுடைய சரீரம் மாதிரி. யானையை தொட்டு பார்த்தீங்களா எவ்வளவு குறக்கறான்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்படி இருக்கு. துதிக்கு ஆட்டிண்டு இப்படி ஆட்டிண்டு இருக்கார். அந்த குழந்தைய பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா. எங்க தெரிகிறதுன்னு, அகஜ ஆனன பத்மார்க்கம். அகஜம்னு மலைக்கு பிறந்தவள். மலைக்கு பிறந்தவளுடைய முகம் இருக்க, அவளுடைய முகத்தாமரையை மலர வைக்கக்கூடியதான சூரியனாக இருக்கார் கணபதிங்கிற. அப்படியே இந்த கணபதியை பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா. எதிர்க்க நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேனே, என்ன பார்த்து சிரிக்கலையேங்கிற பரமேஸ்வரன். என்ன பண்றது? அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம். அவர் எப்படி இன்னதுன்னு தெரியல, மாதாமக மகாசைலம். அம்மாக்கு அப்பா யாருன்னு கேட்டார், கணபதி கேட்டு ஒரு மலைன்ட்டார். மாதாமக மகாசைலம். சரி, அப்பாவுக்கு அப்பா என்னன்னு, மகஸ்தத் அபிதாமம். அவருக்கு அப்பா இல்லைங்கிறார். அம்மாவுக்கு அப்பா யாருன்னா ஒரு மலைங்கிறார், அப்பாவுக்கு அப்பா யாருன்னா தெரியாதுங்கிறார், இல்லைங்கிறார் அவர். என்ன பண்றது? ஆனா விவகாரம் என்ன, காரணம் ஜெகதாம் வந்தே, மூலத்துக்கும் காரணமா இருக்க. உலகங்கள்லாம் விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரஹா. உலகத்தை உண்டு பண்றதோ, உலகத்தை காப்பாற்றுறதோ, உலகத்தை அழிக்கிறதோ அந்த பிரம்மஸ்வரூபமா கணபதி தான் இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த மகா கணபதி காரணம் ஜெகதம் வந்தே கண்டாது பரிவாரணம். கழுத்துக்கு மேல யானையா இருக்காராம். அப்படி இந்த கணபதி ஏன் சொல்ல வந்தேன்னா, உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அந்த அம்மாவனுடைய அன்பு இருக்கு பார்த்தல, அத ஒண்ணுமே கணக்கிட முடியாது. எதற்காக இவ்வளவு அன்பை கொடுத்தா அம்பாள்? அம்மா ஏன் கொடுத்தா யாருக்கு தெரியும்? அம்மாவை கேட்க, அந்த அம்மாவை கேட்டெல்லாம் தெரியாதுங்கிற அந்த அம்மா. அது என்னமோ அந்த குழந்தைய கண்டா அவ்வளவு ஒரு அபிமானம், ஒரு அபிப்பிராயம். ஆத்துக்காரர் இருக்காரு, தன்னுடைய அம்மாவும் இருக்கா, அந்த அம்மாவுக்கும் ஒரு அம்மா இருக்கா. ஆனா அந்த அம்மாவை இந்த அம்மா கவனிக்கல. தன் குழந்தைய பார்த்தால் மட்டும் அவ்வளவு அபிமானம். என்ன பண்றது? எல்லோருக்கும் இத வேதாந்திகள் மோகம்னு சொல்றா, இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, எப்படி அந்த குழந்தைய பார்த்ததுமே அது மெய்சிலுக்கிறதாம். ஆனந்தாஸ்ரபிராத நோதி புலகம் நைர்மல்ய சாதனம் நைர்மல்ய தச்சாதனம். அந்த குழந்தை எங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்தாலும், அது என்ன ட்ரெஸ் எல்லாம் நாசமாக்கிட்டாலும், மண்ணுல விளையாடினாலும் என்ன பண்றா தெரியுமா, நான் வெளியில போய் வந்து அந்த குழந்தைய உட்கார வச்சு ட்ரெஸ் எல்லாம் கட்டி குளிப்பாட்டி அதுக்கு உடம்பெல்லாம் பவுடர் பூசி அதுக்கு மறுபடியும் அழகு பண்ணி புது ட்ரெஸ்ஸை போட்டு அந்த குழந்தைய ஆசைய பார்க்கறேன். அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளவு பண்றா, மல்ய தச்சாதனம் வாச்சா சங்க முகே ஸ்திதா. அதுல அன்னத்தை ஊட்டுறான். அது சாப்பிடுற வயசு வந்தாச்சு. இருந்த போதிலும் 7-8 வயசு ஆனாலும் அந்த ஸ்கூலுக்கு அர்ஜென்ட்டா போகணும். அது சின்ன கொஞ்சமா சாப்பிடும், 2 கொஞ்சம் சாப்பிட்டு ஓடி போயிடும், டைம் ஆயிடுதுன்னு. ஆனா தான் பிசைஞ்சு வச்சு அதோட என்ன, அது தொட்டுக்கிறதுக்கும் வச்சு அந்த அம்மா வாயில ஊட்டிட்டு இருக்காராம், வேகமா சாப்பிடு அப்படின்னு. நடுவில் புற ஏற போறதுன்னு ஒரு கிளாஸ்ல தீர்த்தம் வச்சுட்டு இருக்கா, இது வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஏன் அந்த குழந்தை சாப்பிடணும். எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தை வயிறு ரொம்பணும். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அபிமானம் பாருங்க. ஜடரா பூர்த்தி சரித்தாமிரதை. ஜடரா பூர்த்தியும் வயிறு ரொம்ப வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பா. இனிமேல் இன்னொரு கபடம் உள்ள போச்சுன்னா வெளியில வருங்கிற அளவுக்கு ஊட்டுறாளாம். தானா ஓட்டினா கொஞ்சம் சுவ போயிடும், வேண்டான்னு விட்டுரும். ஆனா அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கக்கூடாது, வயிறப்பூ ஃபுல்லா இருக்கணுமா அந்த அம்மாவுக்கு.
ருத்ராட்சைர் பஜிதேன தேவபுஷா ரக்ஷாம் பயத்பாவ பவத் பாவனா பர்யங்கே. என்ன பண்றான்? இத்தனையும் பண்ணிவிட்டு அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நெத்திக்கு திருமண்ணிட்டு, நெத்தியில விபூதி இட்டு, எதற்காக? பத்திரமா இருக்கணும். உடம்புல ருத்ராட்ச வேற கட்டி இருக்கான், கழுத்துலயோ கையிலயோ ருத்ராட்ச கட்டியிருக்கா. ஏன்? அந்த பையனுக்கு திருஷ்டி தோஷம் வரப்படாது, அந்த பையன் சௌக்கியமா இருக்கணும். அப்படியே அந்த குழந்தை மேல எவ்வளவு அபிமானம் பாருங்க. ருத்ராட்சௌ பசிதேனா தேவ வபுஷோ ரக்ஷாம், சரீரத்துக்கு ஒரு ரட்சைய பண்ணி கொடுத்திருக்கா. பவத் பாவனா பர்யங்கே வினிவேசிய, இத்தனையும் பண்ணிவிட்டு பவத் பாவனா பர்யங்கே வினிவேசிய, ஒரு குழந்தை எல்லாம் ஆடி விளையாடி சாப்பிட்ட எல்லாம் ஆச்சுன்னா ஒரு கட்டில மெத்தையில படுக்க வைக்கிறா. இங்க என்ன மெத்தைனர்? பவத் பாவனா பர்யங்கே, உங்களுடைய பாவனை எனக்கூடியதான பக்தி பரியங்கத்துல கட்டில போட்டு பக்தி ஜனனி பக்தார்பகம் ரட்சதி, இப்படின்னு பக்தன் எனக்கூடியதான அர்பகனை, ஒரு குழந்தைய காப்பாத்துறதான். எப்படி? ஆனந்தாஸ்ரபிராதனோ திபுலகம், தன்னுடைய இந்த குழந்தைய பார்த்ததுமே கண்ணுல இருந்து ஒரு ஆனந்தமான ஆனந்த பெருக்கி ஏற்படும். அதனால மெய் இருக்கிறதுக்கு முடி பண்றது. நைர்மல்ய தச்சாதனம், நிர்மலமான ஒரு எண்ணம். அம்மானுடைய ஒரு அன்பு இருக்க, அதுக்கு ஒரு ஈடும் கட்ட முடியாது, ஒரு காரணமும் சொல்ல முடியாது. நைர்மல்யதாச்சாதனம், ஒரு வஸ்திரம் எப்படி நிர்மலமாக இருக்கணும், அதே போல ஒரு அன்பு நாம வரச்சுட்டோம்னா நிஜமாக பகவானை அடைஞ்சிருப்போம். ஒவ்வொரு அம்மா தன் குழந்தை நடத்த ஒரு அன்பு செலுத்தினாலே அந்த அன்பு நம்ம பரமாத்மா நடத்துல செலுத்திருக்குமையானால் க்ஷேமத்தை அடைஞ்சிருப்போம். நைர்மல்யதாச்சாதனம் வாசா சங்க முகே ஸ்திதா பூர்த்திம் சரித்திராமிருதைஹி, அந்த பரமாத்மானுடைய சரித்திரங்கள், திவ்யமான சரித்திரங்கள், கதைகளை சொல்லி சொல்லி ஒரு ராமாயணத்தையும் ஒரு பாகவத்தையும் எத்தனை தரம் சொல்லியிருப்பா அம்மா சின்ன வயசுல. சினிமா பாட்டா சொன்ன, சினிமா கதையா சொன்னா இல்லையே, எவ்வளவு சரித்திராமிரதங்கள் அத்தனை சொல்லி சொல்லி வயர ரொம்பபடி பண்ணினாலே. அதே போலயே சரீரத்துக்கு ஒரு ரட்சைய கொடுத்தா. ருத்ராட்சைர் பதிதேன தேவபுஷா ரக்ஷாம் பண்ணி பவத் பாவனா பரியங்கே வினிவேசிய, தங்களுடைய எண்ணம் எனக்கூடியதான கட்டில படுக்க வச்சு பக்தி ஜனனி, பக்தியானது பக்தார்பகம் ரட்சதி அப்படின்னு பக்தின்னு நம்ம வர வச்சுக்கணும். அவ்வளவுதான். பக்தி வந்தாச்சுன்னா பக்தி நம்மளை காப்பாற்றும். தர்மோ ரட்சதி ரட்சிதான, காப்பாற்றப்பட்டதான தர்மம் இவனை காப்பாத்துறது. அதே போல பக்தியை நீங்க வரவழைச்சீங்கன்னா இனிமேல நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், பக்தி உங்களை காப்பாத்தும். இது வரைக்கும் காப்பாத்துறது முக்தி வர பரியந்தம் காப்பாத்தும். மற்றவர்கள்லாம் ஏதோ கொஞ்ச நாள் காப்பாற்றும். உத்தியோகத்துல இருந்தா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சம்பளம் கொடுப்பான், அதுக்கப்புறம் கிருஷ்ணார்பணம். ஆனா இங்க என்னடா அது போல இல்ல, மோட்சம் வர பரியந்தம், மரணம் வந்தாலும் மறுபிரிவையும் கொடுத்து மறுபடியும் பக்தியை கொடுத்து உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான் திவ்யமான ஒரு சரித்திரம் பக்தி என்று ஒரு அம்மாவாக சொல்லி வச்சிருக்கார். அடுத்ததாக 63வது ஸ்லோகம். 63 நாயன்மார்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த 63 நாயன்மார்கள்ல ரொம்ப வசத்தியாக இருக்கக்கூடியதான கண்ணப்ப நாயனர். அதனால்தான் 63வது ஸ்லோகம் போட்டார். இந்த விவகாரம் அது மாதிரி அந்த கண்ணப்ப நாயனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அவர் எப்படி பகவானை ஆராதனை பண்ணினார்? அவர் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சாரா, பகவத்கீதை வாசிச்சாரா, உபனிஷத்து வாசிச்சாரா? ஒண்ணுமே தெரியாது. வேடனா இருந்தவர். இருந்தாலும் பரமேஸ்வரத்துல ஒரு பக்தி. இதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், நான் வேதங்களை வாசிக்கலையே, சாஸ்திரங்கள் வாசிக்கலையே, ஆச்சாரமோட இல்லையே, எனக்கு ஒண்ணும் தெரியாதே, வாழ்க்கையில எத்தனையோ தப்பு பண்ணினேனே, பகவான் என்ன ஆட்கொள்வாரா? நீங்க யார் நினைக்கிறது? அப்படி இல்லை, வேண்டாம். பகவான் அடையிறதுக்கு இவைகள்லாம் வேண்டாம், இருந்தா நல்லது. இது இருந்தா தான் காப்பாத்துவேன்னு சொல்லல அவர். அவர்கிட்ட வேண்டியது பக்தி தான். தெலுங்குல பகவானை துதிக்கிறதா, தமிழ்ல துதிக்கிறதா, இங்கிலீஷ்ல துதிக்கிறதா, வம்பு வேண்டாம். அவரா பாக்குறதுக்கு பக்திங்கிற லாங்குவேஜ் தான் அவருக்கு. இது வேணும் அது வேணும்னு சொல்லல, பக்தியினால பகவானை போற்றினால் போரும். அப்படி அந்த பக்தி இருந்துட்டு அனன்ய ஒரு பக்தியா இருந்ததான அந்த
கண்ணப்ப நாயனாருடைய திவ்யமான ஒரு சரித்திரத்தை ஆச்சாரியார் இங்க சொல்றார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷம்பு நிஷேகனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சிதமம்சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயதே அப்படின்னு அழகான இந்த ஸ்லோகம். இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.